ஆர்டர் பிளாக்கை டச் ஆகிட்டான். நான் என்ட்ரி போட்டேன். இந்த இடத்துல காட்டுது பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த இடத்துல என்னோட எவ்வளோ லாட்ஸ் நான் பை பண்ணியிருக்கேன், எந்த இடத்துல மேலே போவோம், என்னோட டார்கெட் எந்த இடத்துல இருக்குன்னு இந்த இடத்துல காட்டும். இப்போ நான் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னா மேபி கொஞ்சம் தான் கீழே வச்சு இது பண்ணுவேன். அந்த ஸ்டாப் லாஸ் ஃபிட் பண்ணக்குள்ள எக்ஸாம்பிளுக்கு நான் இதிலே எடிட் பண்ணி காட்டுறேன். அப்படி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல பர்சன்டேஜ் காட்டும். அது ரிட்டன் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு விக்கு வந்து டச் ஆனாலுமே மொத்த ஸ்டாப் லாஸுமே ஹிட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி கீழே வந்துட்டு டார்கெட்டு இது வரைக்கும் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, இதுதான் டார்கெட்டு. இங்கே வந்து ரீச் ஆகாமல் டைரெக்டாக இவ்வளோ தூரம் வந்துட்டு ரிட்டன் இங்கே வந்துடும். ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடம் ஹிட் ஆயிரும். ஹிட் ஆனதும் ரிட்டன் கீழே வந்து டார்கெட்டை டச் ஆகும். இப்படி தான் மார்க்கெட் ரன் ஆகும். ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கவே வேணாம்னு சொல்ல கிடையாது. மேனுவலாக கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டாப் லாஸு நீங்கள் செட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டு கேம் விளாட்றதோ மூவி பார்க்குறதோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது